ஹலோ ஆல், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி நாலேஜ் பாயிண்ட். நம்ம பாலிட்டிக்கான புக் வைஸ் சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸில் 6th ஸ்டாண்டர்ட் ஃபுல், 7th ஸ்டாண்டர்ட் ஃபுல் அண்ட் 8th ஸ்டாண்டர்டில் ஃபர்ஸ்ட் 4 லெசன்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ 5th லெசன்லாம் இருக்கிறது ரோட் ரூல்ஸ் தான். அண்ட் ரோட் ரூல்ஸ் பொறுத்த மட்டும் நமக்கு தெரிஞ்ச விஷயங்களாக தான் இருக்கும். ஸோ சப்போஸ் ரெக்வயர்ட் அப்படின்னா அட் தி எண்ட் ஆஃப் தி செஷன் தனியாக ஒரு வீடியோவாக நான் போடுறேன். 6th லெசனை பொறுத்த மட்டும் வேணும்னா படிச்சுக்கலாம், பட் இது டேரெக்டாக சிலபஸில் கவர் ஆகலை. ஸோ இன்றைக்கி நம்ம 7th யூனிட்டான நீதித்துறை தான் பார்க்க போகிறோம். ஸோ நீதித்துறை அப்படின்னு வரும்போது நம்ம ஆல்ரெடியே பார்த்தோம், ஒரு கவர்மெண்ட் அப்படின்னா ஒரு 3 செஷன்ஸாக இருக்கும். நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை அப்படின்னு. அதில் ரொம்ப முக்கியமான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படின்னா இந்த நீதித்துறை அப்படின்றது தான். அதனால் நம்ம இன்றைய கிளாஸில் இந்த நீதித்துறை பற்றிய சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். 8th ஸ்டாண்டர்டில் இருக்கிற 7th லெசனில் கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ் மட்டும். இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஜுடிஷியரி சிஸ்டமில் என்ன டெவலப்மெண்ட்ஸ்லாம் நடந்திருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். அடுத்தது பர்டிகுலர்லி இந்தியன் நீதித்துறையில் என்ன மாதிரியான ஸ்டேஜஸ்லாம் இருக்குது, என்னென்ன யாரோட கண்ட்ரோலில் எந்த நீதிமன்றம் வருது, இந்த மாதிரி என்னென்ன ஸ்டேஜஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் கண்டிப்பாக உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், சார்பு நீதிமன்றம் இதெல்லாம் பற்றியும், இதுக்குன்னு சில ரைட்ஸுக்கு ஒரு லிமிட் இருக்கும், என்ன ரைட்ஸ் இருக்குது, என்ன லிமிட்ஸ் இருக்குது, அதெல்லாமும் பார்க்க போகிறோம். அண்ட் முக்கியமாக ஒரு நீதித்துறைன்னு இருக்குது அப்படின்னா அங்கே அதுக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கணும். நீதித்துறைக்கு ஃப்ரீடம் இருந்தால் தான் மற்ற எல்லா கண்ட்ரோலுமே ப்ராப்பராக இருக்கும். ஸோ அதுக்கான இம்பார்ட்டன்ஸ், ஏன் நீதித்துறை அவ்வளோ சுதந்திரமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறோம் அப்படின்றதுக்கான இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதை பார்க்கலாம். அண்ட் 2 டைப் ஆஃப் சட்டம் இருக்குது. ஒன்று உரிமையியல் சட்டம்னு, இன்னொன்று குற்றவியல் சட்டம்னு சொல்கிறோம். இந்த 2 சட்டம்னா என்ன, இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஸோ இதெல்லாம் தான் நம்ம த்ரூ அவுட் திஸ் லெசனில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஒரு அழகான ஒரு ஃபேக்ட் ஒன்று, ஒரு குவைட் ஒன்று, நீதித்துறையோட உயர்வே அரசாங்கத்தின் உயர்வை காட்டும் அளவீடு. அதாவது நம்ம ஜுடிஷியரி சிஸ்டமில் இருக்கிற டெவலப்மெண்ட்ஸ் தான் ஒரு கவர்மெண்ட்டோடைய டெவலப்மெண்ட்டை பேரலி காட்டும். அதுதான் இதுக்கு ஒரு மெஷரிங் ஸ்கேலாகவே இருக்குது அப்படின்றது தான் இந்த ஃபேக்ட். அதுதான் உண்மையும் கூட. ஸோ நீதித்துறையில் அங்கே எந்தளவுக்கு ப்ராப்பரான ஒர்க் இருக்கோ அதுபடி தான் அந்த கவர்மெண்ட் ரன் ஆகிறது அப்படின்றத நம்ம சொல்லலாம். இதில் முக்கியமாக நம்ம ஒரு நீதித்துறை ஃபஸ்ட்டு ஏன் இருக்குது, ப்ராப்பரான நீதி, ஒரு ஜஸ்டிஸ் ஒருத்தவங்களுக்கு ஒரு இடத்துல கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு நீதித்துறையே இருக்குது இல்லையா. அப்போ எல்லாருக்குமே ஒரு ப்ராப்பரான நீதி கிடைக்கணும். ப்ராப்பரான நீதி கிடைக்கணும்னா எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனுமே இருக்கக்கூடாது, எந்த பாகுபாடுமே இல்லாமல் அந்த என்ன அங்கே சூழல் நடக்குது அப்படின்றத முறையான நியாயமான முறையில் விசாரித்து அதுக்கான முடிவுகளை தரணும். அதுக்காக தான் நம்ம நீதிமன்றத்துக்கே போகிறோம். அப்போ அங்கே முறையான நீதி கண்டிப்பாக நமக்கு வேணும். ஸோ ஒரு கண்ட்ரி இருக்குது அப்படின்னா அதுக்குன்னு எல்லா கண்ட்ரிக்குமே ஒரு ஜுடிஷியரி சிஸ்டம் இருக்குது, ஒரு நீதி அமைப்பு இருக்குது. அதில் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஜஸ்டிஸ் கிடைக்கணும். அங்கே ப்ராப்பரான ஜஸ்டிஸ் கிடைக்கணும் அப்படின்னா அங்கே அந்த நீதிமன்றம் ரொம்ப திறமையாக செயல்படணும். அண்ட் இந்தியாவை பொறுத்த மட்டும் இங்கே ஒன்றிணைந்த மற்றும் ஒருங்கிணைந்த நீதித்துறை தான் இருக்குது. ஏன்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் 2ஆக இருக்கும். பட் ஆனாலும் நீதித்துறைன்னு பார்க்கும்போது உச்ச நீதிமன்றம் தான் மெயின் கண்ட்ரோல். அதுக்கு கீழே இருக்க உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் சொல்கிறத கேட்கணும். அதுக்கு கீழே இருக்க மற்ற நீதிமன்றங்களாக இருக்கட்டும், எல்லாமே இதோடைய ஒரு பார்ட்டாக, ஒரு அங்கமாக தான் இருக்குது. அதனால தான் இந்தியாவில் இருக்க சிஸ்டமை ஒன்றிணைந்த இன்டகிரேட்டட் சிஸ்டம், ஒருங்கிணைந்த சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். சரி, அப்படி என்ன இந்த நீதித்துறையில் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமானது நீதியை நிர்வாகம் செய்கிறாங்க. தகராறு ஏதாவது இருக்குது மாநிலத்துக்கு இடையிலையோ இல்லை கவர்மெண்ட்டுக்கும் மக்களுக்கும் இடையிலையோ, சட்டம்னா சட்டம் புதுசாக ஒரு சட்டம் வருது அப்படின்னா அந்த சட்டத்தை பற்றிய விளக்கம் கொடுக்கறது, அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கிறது, இதை எல்லாமே இந்த நீதித்துறை பண்ணுது. முக்கியமாக உச்ச நீதிமன்றத்தை அரசியலமைப்பு சட்டத்தோட பாதுகாவலன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது சட்டம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சட்டம்னா ஒன்றும் இல்லை, ரூல் புக் மாதிரி தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரோடில் நம்ம போகணும் அப்படின்னா தெர் ஆர் சம் ரூல்ஸ். அந்த மாதிரி ஒரு மக்களை ஆள்றதுக்கு, ஒரு அரசாங்கத்துக்கு விதிக்கப்படுற ஒரு ரூல்ஸ், மக்கள் எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணணும், இல்லை கவர்மெண்ட் இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இருக்கிற ஒரு ரூல்ஸோடைய ஒரு ஃபார்மேட் தான், ஒரு விதிகளோட அமைப்பு தான் நம்ம சட்டம் அப்படின்னு சொல்கிறோம். அதில் இந்த நீதித்துறை என்ன இந்த சட்டத்தை ப்ளே பண்ணுது அப்படின்னா, இந்த ஒரு சட்டம்னு ஒரு ரூல் புக் கொடுத்துட்டாங்க.
அந்த சட்டப்படி ஒரு நாட்டோட பேரை வச்சு, ஒரு நாட்டுக்கு இதுதான் சட்டம். இதை வச்சு நான் இதை செக் பண்ணி, இந்த சட்டம்லாம் இது கரெக்டாக நடந்திருக்கா அப்படின்றத பார்த்து, ஒரு ஜஸ்டிஸ் கொடுக்குற ஒரு நிறுவனமாக, ஒரு அமைப்பாக தான் வந்து நீதித்துறை பார்க்கப்படுது. ஸோ ஒரு நீதித்துறையை பற்றி படிக்கணும் அப்படின்னா, அதோட பேஸாக இருக்க சட்டம் பற்றியும், நீதித்துறைனா என்னன்னும் நமக்கு கண்டிப்பாக நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். ஸோ சட்டம்ன்றது ஒரு ரூல் புக் மாதிரி, விதிகளோட அமைப்பு மாதிரி. அந்த விதிகளோட அமைப்பை வச்சுட்டு ஒரு நீதியை வழங்குகிற அமைப்பை தான் என்ன சொல்கிறோம்னா நீதித்துறை அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்னோம், நீதித்துறையோட வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்றத இதில் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து ஒரு 3 ஸ்டேஜாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. பண்டைய காலத்தில் நீதித்துறை எப்படி இருந்தது அப்படின்றதுலேருந்து இப்போ நவீன காலம் வரை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பண்டைய காலத்தை பொறுத்த மட்டும் அதில் வந்து சமயத்தோட தொடர்புடையதாக இருந்தது. சமயம் இன் த சென்ஸ் இப்போ இந்து சமயம், அது நிறைய விதங்கள் ஆஃப் சமயங்கள் வந்து இருக்குது. அந்தந்த சமயத்துக்கு தகுந்த மாதிரி நீதிகள் அமைக்கப்பட்டிருந்தது. அதுவே வந்து அடுத்தது அரசர் வந்து நீதியோட மூலாதாரமாக இருந்தார். அதாவது நம்ம லாஸ்ட் லெசன்ஸ்லேயே பார்த்துருப்போம். அரசர் தான் எல்லாமே, கண்ட்ரோல் எல்லாமே, அது நிர்வாகமாக இருக்கட்டும், நீதியாக இருக்கட்டும், எல்லாமே ஒரே பர்சன் பார்த்துட்டு இருந்தாங்க. அரசர் பார்க்கும்போது நன்னடத்தை, கடமை இதோட அடிப்படையாக வச்சு தான் நீதி கொடுப்பாங்க. இது வந்து ஒரு மரபு சார்ந்த ஒரு சட்ட தொகுப்பு. தனியாக எல்லாரும் அக்செப்ட் பண்ணுற மாதிரி ஒரு ரூல் புக் மாதிரி இல்லாமல், இதுதான் காலகாலமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு மரபு சார்ந்த ஒரு தொகுப்பாக தான் இருந்துச்சு. ஒரு தர்மத்தோட சட்டமாக ஒரு தனி பர்சனையோ இல்லை ஒரு குரூப் ஆஃப் சமூகத்தையோ வந்து நிர்வாகம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ சமயம் சார்ந்து அரசர் மூலமாக காரணமாக இருந்திருக்காரு. ஸோ மரபு வாரியான இதுகள் இருந்திருக்கு. அப்போ என்ன இருக்குன்னா, கணங்கள், அதாவது குடியரசு, அவங்களுக்கு வந்து குலிகா அப்படின்ற ஒரு முறை இருந்திருக்கு, நீதிமன்றம் மாதிரி. ஸோ இதில் வஜ்ஜிகள் அப்படின்றது ஒரு கூட்டாட்சி அமைப்பு மாதிரி, ஒரு குழுவான ஒரு மக்கள். அவங்களில் குற்ற வழக்குகளை மட்டும், கிரிமினல் கேசஸை மட்டும் விசாரிக்கிறதுக்குன்னு ஒரு குட்டி குட்டி அமைப்புகள், அந்த மாதிரி ஒரு 8 குலிகாக்கள் இருந்திருக்கு. இதெல்லாம் சேர்த்து வாரியம் அப்படின்னு சொல்கிறோம். சப்போஸ் அதுலேயும் அது சால்வ் ஆகலை அப்படின்னா, மேல்முறையீடு வந்து குல நீதிமன்றத்திலேருந்து கன நீதிமன்றத்துக்கு போகுது. இப்போ எப்படி நம்ம உயர் நீதிமன்றத்துலேருந்து உச்ச நீதிமன்றம் போகிற மாதிரி, ஓல்டு ஏஜில் குல நீதிமன்றத்துலேருந்து கன நீதிமன்றத்திற்கு போயிருக்கு. அண்ட் இதில் ஒரு ஃபேக்ட் நம்ம பார்த்துட்டு போயிடலாம். நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்னோம், சமயம் தொடர்புடையதாக இருந்துச்சு நீதி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சமயம் வர பட்சத்தில் ஸ்மிருதி இலக்கியங்கள் அப்படின்னு ஒரு இந்து சமயத்தை சார்ந்த இலக்கியம் இருந்தது. இது என்னன்னா, ஒரு இந்து சார்ந்த மக்கள்னால் இவங்க இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு பாரம்பரியம் மாதிரி, ஒரு ரூல் புக் மாதிரி. அதில் ஒரு 3 டைப் ஆஃப் ஸ்மிருதி இருக்குது. மனுஸ்மிருதி, நாரத ஸ்மிருதி, வஜ்ஜல ஸ்மிருதி அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப் ஆஃப் ஸ்மிருதி இலக்கியங்கள் இருக்குது. அடுத்தது 2வது டைப் இடைக்கால இந்தியா. இப்போ பண்டைய கால இந்தியா பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி அதுக்கு அடுத்த இடைக்கால இந்தியாவில் அரசர்கள் நம்ம ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம். துக்ளக் அப்படின்ற அரசு, மரபு துக்ளக் அப்படின்னு படிச்சிருப்போம். அந்த ஆட்சி காலத்தில், இப்போ பண்டைய காலத்தில் பார்க்கும்போது குற்றவியலுக்கு மட்டும்தான் குலிகா வாரியங்களாக இருந்து குல நீதிமன்றத்துலேருந்து கன நீதிமன்றம் போச்சு. பட் இவங்களில் வந்து உரிமையியல் சட்டங்களுக்குமே, இப்போ குற்றவியல்னால் கிரிமினல் ரிலேட்டபிள், உரிமையியல்னால் குடும்ப வழக்குகள் அந்த மாதிரி. ஸோ இந்த உரிமைகளுக்கும் சட்ட தொகுப்பு இருந்துச்சு. அதை ஃபெரோஸ் ஷாகி அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி இதில் தான் தொகுக்கப்பட்டு வச்சுருந்தாங்க சட்டங்களை எல்லாத்தையும். நிறைய இடத்துல சட்டங்கள் நடைமுறையிலே வந்து அதுக்கான விவரங்கள் எல்லாத்தையும் கொடுத்துருந்தது. ஸோ இந்த ஃபெரோஸ் ஷாகி அப்படின்றது ஃபஸ்ட்டு எழுதுனது அரபு மொழியில் தான். அதுக்கப்புறம் அது பாரசீக மொழியில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் இந்த ஃபெரோஸ் ஷாகி அப்படின்றது அவுரங்கசீப் காலத்தில் 1670 பட்வா-இ-ஆலம்கீர் அப்படி இந்த சட்டத்தொகுப்பு கொண்டு வந்து இதில் சில மாற்றங்களை கொண்டு வந்தாங்க. ஸோ ஃபெரோஸ் ஷாகி அப்படின்றதுலேருந்து சில சேஞ்சஸ் கொண்டுட்டு வந்து பட்வா-இ-ஆலம்கீர் அப்படின்ற ஒரு சட்டத்தொகுப்பாக மாற்றிருக்காங்க இந்த இடைக்காலத்தில். அதுக்கப்புறம் நவீன இந்தியாவில் நீதித்துறை வந்து எப்படி இருக்குது இன்றைக்கி நம்ம இன்றைய காலகட்டத்தில் நம்ம நாட்டில் நீதித்துறை அமைப்பை வந்து பிரிட்டிஷ் காலகட்டத்தில், ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் என்ன சட்டங்கள் உருவாக்குனாங்களோ அந்த சட்டங்கள் தான் வந்து இப்போ இதில் பேஸாக இருக்குது. அப்போ வந்து ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனினால் சென்னை, மும்பை, கல்கத்தா இந்த இடத்துட்டெல்லாம் ஒரு மேயர் நீதிமன்றம் அப்படின்னு ஒன்று வந்து உருவாக்கியிருக்காங்க. இது வந்து 1727 அப்போது ஒரு பொது சட்டத்தின்படி, அதாவது அதுக்கு முன்னாடியே ஒரு வருஷம் முன்னாடி
1726 சாசன சட்டம்னு ஒன்று கொண்டுட்டு வந்திருந்தாங்க. அதுபடி தான் 1727லேருந்து இந்த சட்டங்கள் வர்றதுக்கான நீதிமன்றங்களுக்கான வரலாறு ஹிஸ்ட்ரி வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் ஒழுங்குமுறை சட்டம்னு 1773ல் மேயர் நீதிமன்றமாக 3 இடத்துல இருந்ததை உச்சநீதிமன்றமாக மாற்றுறாங்க. ஃபஸ்ட்டு எங்கே உச்சநீதிமன்றம் வந்துச்சு அப்படின்னா கல்கத்தாவில் தான். அதுவும் வில்லியம் கோட்டை அப்படின்ற இடத்துல ஃபஸ்ட்டு உச்சநீதிமன்றம் கொண்டு வரப்பட்டுச்சு. இதில் வந்து சர் எலிஜா இம்ஃபே அப்படின்றவங்க அந்த நீதிமன்றத்தோடைய சீஃப் ஜட்ஜாக தலைமை நீதிபதியாக இருந்தாங்க. ஸோ 3 இடத்துல ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி மதராஸ், பம்பாய், கொல்கத்தாவில் மேயர் நீதிமன்றம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒழுங்குமுறை சட்டம் மூலமாக உச்சநீதிமன்றமாக மாற்றுறாங்க. ஃபஸ்ட்டு உச்சநீதிமன்றம் கொல்கத்தாவில் தான் இருந்தது. அதோட தலைமை நீதிபதியாக சர் எலிஜா இம்ஃபே அப்படின்றவங்க இருந்திருப்பாங்க. அது இல்லாமல் 1801 1824 அதாவது 1801 சென்னையிலையும் 1824 மும்பையிலையும் உச்சநீதிமன்றங்கள் வந்து உருவாக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு உச்சநீதிமன்றம் கொல்கத்தாவில் தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் சென்னையிலையும் பம்பாயிலையும் உச்சநீதிமன்றம் கொண்டு வராங்க. அதுக்கு முன்னாடி இந்த 3 இடத்துலையும் மேயர் நீதிமன்றமாக இருந்துச்சு இல்லையா? அப்போது இந்த இடத்துலலாம் உச்சநீதிமன்றம் வருது. இந்த 3 இடத்துலையுமே உச்சநீதிமன்றம் வருது. பட் ஆனால் வந்து நமக்கு தெரியும் உச்சநீதிமன்றம்னா ஒன்று தான் இருக்குது, புதுடெல்லியில் தானே இருக்குது. இது எப்படி 3 இடத்துல உச்சநீதிமன்றம் வரும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி தான் இது உச்சநீதிமன்றமாக இருந்துச்சு. பட் 1862ல் மற்ற இடங்கள்லாம் உயர்நீதிமன்றம் வர வரைக்கும் மட்டும்தான் இது உச்சநீதிமன்றமாக செயல்பட்டுச்சு. அதுக்கப்புறமா இவங்க எல்லாமே மற்ற எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இருக்கிறது எல்லாமே உயர்நீதிமன்றமாக தான் இருந்துச்சு. புதுடெல்லியில் இருக்கிறது மட்டும்தான் உச்சநீதிமன்றமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் அடுத்தது நம்ம சிவில் வழக்குகள், குற்றவியல் வழக்குகள் சம்மந்தமாக என்ன நீதிமன்றம் இருக்குது? சிவில் வழக்குகளை தீர்க்கறதுக்கு ஊரக குடிமையியல் நீதிமன்றம், முஃபசில் திவானி அதாலத் அப்படின்னு ஒன்றும், அதுபோல் குற்றவியல் வழக்குகள் கிரிமினல் கேசஸ் எல்லாம் தீர்க்கறதுக்காக முஃபசில் திவானி அதாலத், அதுபோல் கிரிமினல் கேசஸை தீர்க்கறதுக்காக அதுக்கான தனியான நீதிமன்றங்களும் ஊரக குற்றவியல் நீதிமன்றங்களும் வந்து உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ சிவில் கேசஸ்க்கெலாம் தனியாகவும் கிரிமினல் கேசஸ்க்கெலாம் தனியாகவுமான நீதிமன்றங்கள் வந்து இந்த இடத்துல உருவாக்கப்பட்டுச்சு. நெக்ஸ்ட் நவீன காலம் 3 ஸ்டேஜஸ் பார்த்தோம். ஸோ பண்டைய காலத்தில் எப்படி இருந்துச்சு, இடைக்காலத்தில் எப்படி இருந்தது, அண்ட் இப்போ இருக்க நவீன காலத்தில் என்னென்ன மாதிரியானது இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பட் வந்து வாரன் ஹேஸ்டிங்ஸ் இவர் தான் வந்து இந்த மாதிரியான 2 டைப் ஆஃப் கிரிமினல் கேசஸ்க்கு தனியாகவும் சிவில் கேசஸ்க்கு தனியாகவும் நீதிமன்றங்களை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த மாதிரியான கேசஸோட மேல்முறையீட்டை விசாரிக்கிறதுக்காக சதர் திவானி அதாலத், அதாவது குடிமையில் ரிலேட்டடான சிவில் கேசஸோட மேல்முறையீட்டுக்கு சதர் திவானி அதாலத்தும், கிரிமினல் கேசஸோட மேல்முறையீட்டை விசாரிக்கிறதுக்கு சதர் நிசாமத் அதாலத் அப்படின்ற மேல்முறையீட்டு நீதிமன்றமும் உருவாக்குறாங்க. பட் ஆனால் காரன்வாலிஸ் பிரபு வரும்போது உரிமையியல் குற்றவியல் நீதிமுறையை வந்து திருப்ப அவர் வந்து ரீஃபார்ம் பண்ணுறாரு, மறுசீரமைச்சிட்டு இவர் வந்து ஒரு 4 டைப் ஆஃப் மாவட்ட குற்றவியல் நீதிமன்றத்தை எல்லாத்தையும் நீக்கிட்டு கல்கத்தா, டாக்கா, முர்ஷிதாபாத், பாட்னா இந்த 4 இடங்களில் மாகாண மேல்முறையீட்டு நீதிமன்றம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து கொண்டுட்டு வந்துடுறாரு. பட் ஆனாலும் அதுக்கப்புறம் வில்லியம் பெண்டிங் ஆட்சி காலத்தில் வந்துட்டு இவர் இந்த 4 மாகாண மேல்முறையீட்டையும் நீக்கிட்டு திருப்ப பழையபடியே சதர் திவானி அதாலத், சதர் நிசாமத் அதாலத்துன்னு சிவிலுக்கு தனியாக கிரிமினலுக்கு தனியாக இருக்க மாதிரியானதாகவே வந்து மாற்றிருப்பாங்க. ஸோ அது நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். காரன்வாலிஸ் பிரபு வந்து இடையில வந்து ஒரு 4 க்ரியேட் பண்ணியிருப்பார். பட் அதை திருப்ப வந்து கேன்சல் பண்ணிவிடுவாங்க வில்லியம் பெண்டிங். நெக்ஸ்ட் நம்ம ஆல்ரெடியே பார்த்த மாதிரி கல்கத்தா உயர்நீதிமன்றம் வந்து ரொம்ப கல்கத்தாவில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இது வந்து ரொம்ப பழமையான உயர்நீதிமன்றமாகவும், அலகாபாத்தில் இருக்க உயர்நீதிமன்றம் இருக்கிறதுல ரொம்ப பெரிய மிகப்பெரிய நீதிமன்றமாகவும் பார்க்குறோம். இது வந்து நிறுவப்பட்டது 1862. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி சதர் திவானி அதாலத் அப்புறம் சதர் நிசாமத் அதாலத் அப்படின்றது 2மே அலகாபாத்லேயும் இருக்குது. இதை வந்து மெக்காலே அப்படின்றவர் ஒரு சட்ட ஆணையம் மூலமாக இங்கே சட்டங்கள் எல்லாத்தையும் சேர்த்து அதை வந்து திருப்ப நெறிமுறைப்படுத்துகிறாரு.
சட்ட ஆணையங்களில் என்ன மாதிரியான சட்டங்கள்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் 1859 உரிமையியல் நடைமுறை சட்டம்னும், 1860 இந்திய தண்டனை சட்டம். இதெல்லாம் வந்து கண்டிப்பாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ 1859னா உரிமையியல் நடைமுறை சட்டம், 60 இந்திய தண்டனை சட்டம், அதே போல் கண்டினியூவாக 61 குற்றவியல் நடைமுறை சட்டம். அதை விட்டு அப்படியே பேக் 1935 இந்திய அரசு சட்டம் தெரியும். இதில் வந்து நிறைய இந்த 1935 இந்திய அரசு சட்டத்திலேருந்து தான் நம்மளோட அரசியலமைப்பு சட்டத்தில் நிறைய விஷயங்கள் வந்து எடுத்துகிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அந்த இடத்துட்டு தான் கூட்டாட்சி நீதிமன்றம் அப்படின்ற ஒரு டேர்ம் வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க. கடைசி அதாவது இறுதி மேல்முறையீடு இதுக்கு மேலே வேறு இல்லை அப்படின்ற மாதிரியான மேல்முறையீட்டு நீதிமன்றம் இது கிடையாது. அப்போ என்ன பண்ணிட்டாங்க 1935 இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றம்ன்றது இங்கே இருக்க நீதிமன்றங்கள் கிடையாது. இவங்க இங்கிலாந்தில் இருக்க பேரவைக்கு போகணும், அந்த இங்கிலாந்து கவுன்சிலில் போகணும், அங்கே போய்ட்டும் விசாரிப்பாங்க, அதுதான் இறுதி அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. பட் அதுக்கப்புறம் அதை நீக்கிட்டு நம்ம 1949 அரசு பேரவை நீதி வரையறை ஒழிப்பு சட்டத்தின் மூலமாக இதை கேன்சல் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட்டு நீதித்துறையில் நிறைய அரசியலமைப்பு சட்டத்தில் நம்ம நீதித்துறை எப்படி இருக்கணும், சுதந்திரமானதா, என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கணும், குறிக்கோள்கள் என்ன, நீதிக்கு தான் வந்து இங்கே பெரிய ஒரு இடத்த வந்து கொடுத்துருப்பாங்க. ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்தியன்ஸுக்குன்னு தனியாக ஒரு சட்டமோ நீதிமன்றமோ கிடையாது. ஸோ ரெண்டுமே வந்து அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு கீழே தான் இருக்க மாதிரி இருந்தது. அதான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கேயே நீதிமன்றத்துக்கூட இறுதி முறையீடுன்னு கிடையாது, அங்கே போகிற மாதிரி தான் இருந்துச்சு இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து இல்லாமல் நம்ம இந்திய அரசியல் நிர்ணய சபை உருவாக்கும்போது நீதித்துறை வந்து கண்டிப்பாக நீதித்துறைக்கு சுதந்திரம் வேணும், நீதித்துறை கண்டிப்பாக சுதந்திரமாக தான் செயல்படணும் அப்படின்ற மாதிரியான வகையில் தான் நம்மளோட அரசியலமைப்பு சட்டத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. அண்ட் அரசியலமைப்பு சட்டப்பிரிவில் 145 படி 1966 ஒரு நடைமுறை மற்றும் வழிமுறை வந்து உச்சநீதிமன்றத்துடைய விதிகளை ஒழுங்குபடுத்துறதுக்காகவே ஏற்படுத்தியிருக்காங்க. அடுத்தது அரசியலமைப்போடைய சில பார்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது 4th பார்ட்டில் 4வது அத்தியாயத்தில் 5வது பார்ட்டில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒன்றிய நீதித்துறை அப்படின்ற பேர்லேயும், அதே போல் அதுக்கு அடுத்த அத்தியாயம் 6வது அத்தியாயத்தில் 6வது பார்ட்டின் படி துணை நீதிமன்றம் அப்படின்ற பேர்லேயும். ஸோ ஒன்றிய நீதித்துறை, துணை நீதிமன்றம், இப்படி இந்த மாதிரியான பெயர்களில் இதை நிறுவனத்துக்கு வழிவகை செஞ்சுருக்காங்க. நம்ம அரசியலமைப்பு சட்டப்பிரிவில் இருக்க 124லேருந்து 147 வரையிலுமே ஃபுல்லாக இந்த முழு அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகளுமே இந்த உச்சநீதிமன்றத்துடைய அமைப்பு, அதுக்குன்னு என்ன ரைட்ஸ் இருக்குது, லிமிட்ஸ் என்ன இருக்குது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தான் இந்த ஒட்டுமொத்த சட்டப்பிரிவுகள்லையுமே வந்து கொடுத்துருக்காங்க. 124லேருந்து 147 வரைக்கும் இந்த டீட்டெயில்ஸை தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ பார்த்த விஷயங்கள் தான் அந்த சும்மா ஒரு மேப் மாதிரி யார் டாப் கேட்டகரியில் இருக்காங்க, யாருக்கு கீழே என்ன கண்ட்ரோல்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்திய உச்ச நீதிமன்றம் நமக்கே நல்லா தெரியும். நம்ம வந்து ஒரு இன்டகிரேட்டட் நீதிமன்றம் தான் வச்சுருக்கோம், ஒருங்கிணைந்த நீதிமன்றமாக தான் இருக்குது. உச்ச நீதிமன்றம் தான் முழு கண்ட்ரோலுமே, மொத்த லாஸ்ட் கண்ட்ரோல் வரைக்கும் இருக்குது. அதுக்கு கீழே இருக்கிற மற்ற நீதிமன்றங்களுடைய வழக்குகளை விசாரிக்கிறது, ஒரு நீதிமன்றத்திலேருந்து இன்னொரு நீதிமன்றத்துக்கு மாற்றுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உச்சநீதிமன்றம் பண்ணலாம். அதே சேம் அது என்னென்னலாம் பண்ணுதோ அந்த மாதிரி உயர்நீதிமன்றம் அதுக்கு கீழே இருக்க நீதிமன்றங்களோட மேல்முறையீடு பண்ணலாம், அடிப்படை உரிமை பெறுறதுக்கான நீதி பேராணைகளை ரிட்ஸை வழங்கலாம், மாநிலத்தோட எல்லைக்கு உள்ளார மட்டும் இருக்கிற வழக்குகளை வந்து விசாரிக்கலாம், கீழ் நீதிமன்றங்களை கண்காணிக்கலாம். அதே போல் மாவட்ட நீதிமன்றம், ஒவ்வொரு மாவட்ட எல்லைக்குள்ளரும் ஒவ்வொரு நீதிமன்றம் இருக்கும், அவங்களும் அவங்களுக்கு கீழே இருக்க நீதிமன்றத்தை பார்ப்பாங்க. அதுபோல் துணை நீதிமன்றங்கள் இருக்கும், இதில் சிவில் கோர்ட்டு தனியாகவும் கிரிமினல் கோர்ட்ஸ் தனியாகவும் இருக்கும். பட் என்ன நிறையா சப் டிபார்ட்மெண்ட்ஸாக நமக்கு இந்த கோர்ட் ஆர்டர் வந்தாலும் எந்த கோர்ட்டாக இருந்தாலுமே அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டு தான். ஸோ உச்சநீதிமன்றம் கொடுக்குற கட்டளைகளை தான் வந்து மற்ற எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணும். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், சுதந்திரமான நீதித்துறை வந்து வேணும் அப்படின்ற டேர்மை ஃபஸ்ட்டு யாரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, யார் ஃபஸ்ட்டு முன்மொழிஞ்சாங்க அப்படின்னா மாண்டெஸ்கியூ அப்படின்றவர். இவர் வந்து ஒரு அரசியல் தத்துவ ஞானி, அதுவும் பிரெஞ்சை சேர்ந்தவர். அதுபோல் சட்டமன்றம், நிர்வாகம், நீதித்துறை, இந்த மாதிரி ஒரு 3 பார்ட்டாக தான் ஒரு அரசாங்கம், ஒரு கவர்மெண்ட் செயல்படணும் அப்படின்ற ஒரு முக்கியமான ஃபேக்டர் சொன்னவரும் இவர் தான், மாண்டெஸ்கியூ அப்படின்னு தான்.
ஸோ 2 விஷயங்களுமே இதில் முக்கியமான ஃபேக்ட்ஸ். சொன்னவர் யாருன்னா மாண்டெஸ்க்யூ. அண்ட் நம்ம இப்போ நிறைய டைப்ஸ் ஆஃப் நீதிமன்றம் பார்த்தோம். அதில் மாவட்ட நீதிமன்றம் அப்படின்றது சிவில் வழக்குகளை வந்து விசாரிக்கும். அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்க்கு ஒரு நீதிமன்றம்னு இருக்கும். அதுபோல் அமர்வு நீதிமன்றம்ன்றத ஒன்லி கிரிமினல் கேஸஸை டீல் பண்ணுற நீதிமன்றங்களை தான் அமர்வு நீதிமன்றம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பஞ்சாயத்து நீதிமன்றங்கள்லாம் கிராம அளவில் இருக்கும். அதாவது வில்லேஜ் சைட்ஸில் ரெண்டுமே சிவில் கேஸஸாக இருக்கட்டும் இல்லை கிரிமினல் கேஸஸாக இருக்கட்டும், அதை டீல் பண்ணால் அதை வந்து பஞ்சாயத்து நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்கிறோம். வருவாய் நீதிமன்றம்னா வருவாய்னால என்னது, மணி கெட் பண்ணுற மாதிரி. ஸோ நில ஆவணம், இந்த மாதிரியான நில வருவாய் நிர்ணயம், இந்த சம்மந்தப்பட்ட வழக்குகளை விசாரிக்கிற நீதிமன்றங்களை வருவாய் நீதிமன்றம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது லோக் அதாலத். லோக்னாலே மக்கள் தான். ஸோ இது வந்து மக்கள் முன்னிலையில் இப்போ கிராமப்புறங்கள்லாம் நடக்கும். அவங்களே என்ன பிரச்சனை அப்படின்றத பார்த்து வாய்மொழியாக பேசி சரி பண்ணிப்பாங்கள்ல, அந்த மாதிரி மக்கள் முன்னிலையிலே வாய்மொழியால் பேசி சரி பண்ணிக்கிறது தான். இதை சரி பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு வந்து ரிட்டையர்டான ஒரு நீதிபதியும் சோஷியல் ஒர்க் பண்ணுறவங்க யாராவது ஒருத்தவங்க ஒரு வழக்கறிஞர் 3 பேரும் வந்து கொண்ட ஒரு குழு வந்து அதுக்கு தலைமை தாங்கிறதா இருக்கும். இது வந்து கேஸு டீலிங் அப்படிலாம் இல்லாமல் பரஸ்பர ஒப்புதல், அவங்களுக்குள்ளாரே பேசி வந்து சரி பண்ணிக்கிறாங்க. இதுதான் வந்து லோக் அதாலத் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். ஃபஸ்ட்டு லோக் அதாலத் வந்து குஜராத்தில் இருக்க ஜுனாகத்தில் தான் நடந்துச்சு. அடுத்தது விரைவு நீதிமன்றம். இது வரைக்கும் என்னென்னலாம் பெண்டிங் இருக்கோ, நிலுவையில் உள்ள வழக்கு எல்லாத்தையுமே முடிச்சு வைக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த விரைவு நீதிமன்றம். அண்ட் டெலிலா அப்படின்னு சொல்லுவோம், தொலைதூர சட்ட முன்னெடுப்பு. இது ரொம்ப கிராமப்புற பகுதிகளெலாம் மக்களுக்கு வந்து அட்வொகேட்ஸ் பற்றியோ இல்லை என்ன மாதிரியான தகவல் எப்படி அடுத்ததை மூவ் பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்கள் தெரியாத போது டெலிலா மூலமாக இந்த சிஎஸ்சி சென்டர்ஸ் எல்லாம் இருக்கும். அங்கேருந்து அவங்க வந்து அவங்க டைம் ஸ்லாட் பார்த்து ஒரு அவங்க கேஸ் என்ன அப்படின்றத ஃபோன் கால் மூலமாகவோ இல்லை வீடியோ கால் மூலமாகவோ அவங்கக்கிட்ட பேசி அவங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஆர் அவங்களே மற்ற இல்லை அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி கைடன்ஸும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் டெலிலா அப்படின்றது. அடுத்து குடும்ப நீதிமன்றம். அந்த குழந்தை சம்மந்தமானது இல்லை தத்தெடுப்பு, மனமுறிவு, இது சம்மந்தமானது தான் இந்த குடும்ப நீதிமன்றம். நடமாடும் நீதிமன்றம்னா மொபைல் கோர்ட்டுன்னு சொல்லுவோம். இதுவுமே முக்கியமாக கிராமப்புற மக்களுக்கு இடர் திக்கிறதுக்காக தான். இங்கே செலவு குறையும். ஸோ அவங்க இருக்கிற இடத்துல போய்ட்டு சரி பண்ணுறதுனால அவங்க செலவு குறைவாக இருக்குது. கோர்ட் அப்படின்றது 2005 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இங்கே வந்து எல்லா டைப் ஆஃப் நீதிமன்றங்கள்லேயுமே ஒரு நீதித்துறை சேவை மாதிரி இது. ஸோ இப்போ பொதுமக்களுக்கோ இல்லை அட்வொகேட்ஸ்க்கோ நேரடியாக அவங்களோட அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் ஹியரிங் எப்போ இருக்குது, இந்த மாதிரியான டேட்ஸு, விசாரணையோட டேட்டு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கோர்ட்ஸை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த நீதித்துறையோட பங்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அதை நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தகராறுலாம் தீர்த்து வைக்கிறது. யாருக்கு இடையில குடிமக்களுக்கோ இல்லை அரசாங்கத்துக்கோ இல்லை 2 மாநில அரசாங்கத்துக்கு இடையிலையோ இல்லை மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கு இடையில பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து சரி பண்ணி வைக்கிறது இந்த நீதித்துறை தான் பண்ணும். அடுத்தது நீதிமன்ற மறு ஆய்வு அதிகாரம். இப்போ நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டம் இயற்றுறாங்க, அது வந்து அரசியலமைப்பு சட்டத்தோட அடிப்படை அமைப்பை வந்து தாண்டி இருக்குது. அரசியலமைப்பு சட்டம் இப்படி தான் இருக்கணும்னு கொடுத்துரும். பட் அதை தாண்டி ஏதோ ஒரு சட்டம் இருக்குது அப்படின்னா அது இதுக்கு முரணானது அப்படின்றத சொல்கிற அதிகாரம் நீதித்துறைக்கு தான் இருக்குது. சட்டத்தை நிலைநிறுத்தும் மற்றும் அடிப்படை உரிமைகளை செயல்படுத்தும். சட்டம் என்ன சொல்லுது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கோ இல்லை மறுக்கிறதுக்கோ அப்படி இந்த மாதிரியான அதிகாரங்கள், அடிப்படை உரிமைகளை வாங்கிறதுக்கான அதிகாரங்களும் நீதித்துறைக்கு தான் இருக்குது. அடுத்தது தேசிய சட்ட சேவை அதிகாரம். இது 1987 தான் கொண்டு வராங்க. ரொம்ப எக்கனாமிக்கல் நலிந்த பிரிவினருக்கு ஃப்ரீயாகவே வந்து சட்ட உதவிகள் செய்கிறதுக்கு தான் இந்த இது வந்து கொண்டு வரப்பட்டது. ஸோ நமக்கு இந்திய உச்சநீதிமன்றம் தெரியும், நியூ டெல்லியில் லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்றது. இதுதான் வந்து ரொம்ப உயர்ந்தபட்ச ஒரு நீதிமன்ற அமைப்புனா உச்சநீதிமன்றம் தான். அதுக்கு கீழே தான் மற்ற எல்லா நீதிமன்றங்களுமே இருக்குது. ஸோ வந்து உச்சநீதிமன்றத்தோட தலைமையிடம் புதுடெல்லியில் இருக்குது. உச்சநீதிமன்றம் தான் அரசியலமைப்பு சட்டத்தோட பாதுகாவலனாக இருக்குது. இதுதான் ஃபைனல் மேல்முறையீட்டு நீதிமன்றம். இதை தாண்டி எங்கேயும் போக முடியாது. ஸோ என்ன இஷ்யூஸ் இருக்குது, இல்லை சப் லெவல் நீதிமன்றங்களில் சரி பண்ண முடியல, உயர் நீதிமன்றத்தில் சரி இல்லைன்னா உச்சநீதிமன்றத்துக்கு தான் போவாங்க. இதுக்கு என்னென்ன அதிகார வரம்பு இருக்குது அப்படின்னா, உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசுக்கோ இல்லை ஒரு மாநிலம் இல்லை அதுக்கு மேலே இருக்க மாநிலங்களுக்கு இடையில் பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்களை தீர்த்து வைக்கிறது தான் முதன்மை அதிகார வரம்பில் வரும்.
மேல்முறையீட்டு அதிகார வரம்புனா உயர்நீதிமன்றம் ஒரு ப்ராப்ளமாக சால்வ் பண்ண முடியல அப்படின்னா அதை மேல்முறையீடு பண்ணி வழக்கை விசாரிக்கிறதுக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போகலாம். இந்த மாதிரியான தகுதிகள் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போகணும் அப்படின்னாலுமே உயர்நீதிமன்றத்துலேருந்து அவங்க ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கணும். நீங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு வேணும்னா போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சான்றிதழ் கண்டிப்பாக தேவைப்படுது. அடுத்தது ஆலோசனை அதிகார வரம்பு. இப்போ குடியரசுத் தலைவரால் ஒரு பொது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கேள்வி குறித்து ஆலோசனை செய்கிறதுக்கான அதிகாரமும் உச்சநீதிமன்றத்துக்கு இருக்குது. ஸோ அதுதான் ஆலோசனை அதிகாரம். நீதி பேராணை அப்படின்றது அரசியலமைப்பு சட்டத்தில் 32வது பிரிவில் 226 அதே போல் உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் ரெண்டுத்துக்குமே நீதி பேராணை வழங்குறதுக்கானது இருக்குது. 32 உச்சநீதிமன்றமும் 226 வந்து உயர்நீதிமன்றமும் நீதி பேராணை வந்து வழங்குறதுக்கான பிரிவு இருக்குது. ஆவண நீதிமன்றம் அப்படின்றது ரெக்கார்ட்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறது, அதோட முடிவுகளை வந்து கீழ் நீதிமன்றங்களை கட்டுப்படுத்தும். இதெல்லாம் ஆவண நீதிமன்றம். அது இல்லாமல் சிறப்பு நீதிமன்றமும் இருக்குது. இப்போது எப்படி இது வரைக்கும் உச்சநீதிமன்றம் பார்த்தோமோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு உயர்நீதிமன்றம் இருக்கும். ஸோ சென்னை உயர்நீதிமன்றம் ஒவ்வொரு மாநிலத்துக்குமே மிக உயர்ந்ததுன்னா இந்த உயர்நீதிமன்ற அமைப்பை தான் சொல்வோம். ஆனால் வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்குமே ஒரு உயர்நீதிமன்றம் இருக்கணும்னு இல்லை. 2-3 மாநிலங்கள் சேர்ந்தும் ஒரு உயர்நீதிமன்றம் இருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர் இது எல்லாமே வந்து ஒரு பொதுவான உயர்நீதிமன்றம் தான் இருக்குது. உயர்நீதிமன்றமாக இருந்தாலும் எப்படி நம்ம உச்ச நீதிமன்றத்துக்கானதுன்னு ஒரு 5 ஸ்டேஜ் பார்த்தோமோ அந்த மாதிரி முதன்மை அதிகார வரம்பு, மேல்முறையீட்டு அதிகார வரம்பு, இந்த மாதிரியான நீதி பேராணை அதிகார வரம்பு இது எல்லாமே உயர்நீதிமன்றத்துக்கும் இருக்குது. அண்ட் நீதித்துறை வந்து ஒரு சுதந்திரமான அமைப்பு, அது இல்லாமல் இது வந்து ஒரு ஸ்டேபிளாக நடுநிலையாக இருக்கணும் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். கண்டிப்பாக நியாயமான நீதி, அதாவது முறையான நீதி கொடுக்கறதா இருக்கணும். அப்படி இருக்கிறதுனால தான் உச்சநீதிமன்றம் வந்து உரிமைகளின் பாதுகாவலன், அடிப்படை சட்டத்தை வந்து பாதுகாக்கிறதுக்காக உச்சநீதிமன்றம் இருக்குது அப்படின்றத சொல்கிறோம். B.R. அம்பேத்கர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம நீதித்துறை வந்து நிர்வாகத்திலிருந்து சுதந்திரமாக இருக்கணும், அதே வேளையில் திறமை மிக்கதாகவும் இருக்கணும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. பட் ஆனால் இதோட முக்கியமான இந்த 2 நோக்கத்தையும் பாதுகாக்கணும். அதுதான் இங்கே வந்து பெரிய டாஸ்காகவே இருக்குது அப்படின்றது தான். ஒரு வந்து நல்ல திறன்மிக்க நீதித்துறை வந்து சுதந்திரமாக செயல்பட்டால், பொறுப்புணர்வோடு செயல்பட்டால் மட்டும்தான் பாரபட்சமே இல்லாமல் முறையான நீதியை வந்து கண்டிப்பாக கொடுக்க முடியும் அப்படின்றத வந்து இதில் தெளிவாக சொல்லியிருப்பார் B.R. அம்பேத்கர். அடுத்தது வழக்கு செயல்முறை அப்படின்றது இந்தியாவில் வந்து 2 வகையான சட்டப்பிரிவுகள் இருக்குது. உரிமையியல்னும் குற்றவியல்னும் பார்த்துருப்போம். ஸோ உரிமையியல் சட்டம் அப்படின்றது பணம் சார்ந்த, சொத்து சார்ந்த, சமூகம் சம்மந்தமானது, திருமணம் சம்மந்தமான, நிலம் தொடர்பான இதுவாக இருக்கும். இதுவே குற்றவியல் அப்படின்றது திருட்டு, கொலை, பெண்கள் துன்புறுத்தல் இந்த மாதிரியானது. இதுவே உரிமையியல் சட்டமாக இருந்துச்சுன்னா நீதிமன்றத்தில் பாதிக்கப்பட்டவர் ஒரு புகார் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். கிரிமினலாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு போலீஸ் ஸ்டேஷனில் FIR வந்து பதிவு பண்ணணும். அதுக்கு பேர் தான் நீதிமன்றத்துக்கு போக முடியும். உரிமையியலை பொறுத்த மட்டும் அந்த கோரிக்கை இருந்துட்டு பணம் செலுத்தும்படி தண்டனை, இந்த மாதிரி தண்டனைகள் கொடுப்பாங்க. இதுவே கிரிமினல் கேசஸாக இருந்துச்சுன்னா அவங்கள வந்து சிறைக்கு போகிற மாதிரியான தண்டனைகள் கூட கொடுக்கலாம். அடுத்தது பொதுநல வழக்கு. இது வந்து ஒரு கவர்மெண்ட்டில் பொதுநலத்தை கருத்தில் கொண்டு சில வழக்குகள் வந்து இருக்கும். இந்த வழக்கை வந்து உச்சநீதிமன்றம் இந்த முறை அறிமுகப்படுத்துச்சு. ஒரு நபர் அவங்க பர்டிகுலர் சம்மந்தமாக இல்லாமல் பொது வெளியில் பொது நலம் கருதியும் வழக்குகளை வந்து தொடரலாம், புகார் கடிதங்கள் வந்து அனுப்பலாம் அப்படின்றத இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ மொத்தமாக சொல்லணும் அப்படின்னா ஒரு மக்களாட்சி நாட்டில் நீதித்துறை வந்து சுதந்திரமாக இருக்கணும், அதை வந்து செயல்படுத்தும் போது பொறுப்புடையதாக இருக்கணும், நீதித்துறை தான் வந்து அரசியலமைப்பு சட்டத்தோட பாதுகாப்பாக இருக்கணும். இதுக்கு கண்டிப்பாக ஒரு சுதந்திரமான நீதித்துறை இருந்தால் தான் இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும் அப்படின்றது தான் இதில் நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் என்னென்ன விஷயங்கள்லாம் இதில் பார்த்தோம் அப்படின்றத ரிமெம்பர் ஒன்ஸ் நினைக்கலாம். ஸோ நீதித்துறைனா என்ன மாதிரியான அமைப்புகள் இருக்குது, வளர்ச்சி வந்து நீதித்துறையில் என்ன மாதிரி இருந்திருக்கு அப்படின்றதெல்லாம் இதில் பார்த்துருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.